செட்டிநாடு தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இஞ்சி, பூண்டு, 3 வெங்காயம், 3 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. செட்டிநாடு தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடான உடனே இஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டும் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே இஞ்சியும் பூண்டு தான் ஃபஸ்ட்டு போடணும். அதான் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு எண்ணெயில் இறங்கும். இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. செட்டிநாடு தக்காளி சட்னிக்கு இஞ்சி தான் முக்கியம், மெயின் இன்க்ரீடியண்ட்டு. அப்புறம் ஆனியன் வந்து 3 ஆனியன், அதுவும் நல்லா இந்த மாதிரி ரொம்ப நைஸாக கட் பண்ணாமல் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வரமிளகா வந்து நான் காரத்துக்கு 6 போட்டிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் 6 தான் போட்டிருக்கேன். பெரியவங்க சாப்பிட்டிங்கன்னா ஒரு 10 கூட போட்டுக்கலாம். 10லேருந்து 15 வரைக்கும் போட்டுக்கலாம். நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் வந்து ஒரு 40% வதங்கினா போதும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இட்லி, தோசை இதெல்லாம் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட கொஞ்சம் தேங்காய் சட்னியும் சேர்த்து வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. இப்போ தக்காளி போடுறேன். தக்காளியுமே ஆஃப் கட் பண்ணால் போதும். ரொம்ப நைஸாக கட் பண்ணணும் அவசியம் கிடையாது. பாதி கட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளியுமே ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வதக்கினாலே உங்களுக்கு தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா தக்காளி சுருங்கிடும். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துக்காதீங்க. கல் உப்பு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிட்டுருக்கு. தக்காளி வதங்கும் போதே நான் சைடில் இட்லி ஊற்றிக்கிறேன். இட்லி ஊற்றி இட்லிக்கு தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ வந்து நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக கிரைண்ட் பண்ணுறீங்க. கொஞ்சம் திரியாக மிக்ஸி ஜாரில் காட்டியிருக்கேன். திரியாக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே கடாயில் தான் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, 2 வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சட்னியை வந்து அப்படியே எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போதே அப்படியே ஊற்றணும். அது நமக்கு டேஸ்ட் இருக்கும். சட்னி வந்து லைட்டாக நம்ம வந்து எப்போவுமே தாளித்து சட்னிலாம் ஊற்றுவோம். இதில் வந்து நான் சட்னியை ஊற்றி லைட்டாக ஒரு 2 பபுள் வர வரைக்கும் கொதிக்க விடுவேன். அது இன்னும் டேஸ்ட் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான், செட்டிநாடு தக்காளி சட்னி ரெடி. உப்பு பத்தலை, அதெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாப்பா கிட்ட கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இது இட்லிக்கு வந்து பாப்பாவுக்கு வச்சு கொடுக்குறேன். சட்னி ரெடி ஆயிடுச்சா? இட்லியும் சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனும் அமுக்குங்க. நான் சாப்பிடணும். தேங்க்யூ, பாய்.